செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு பார்த்துருமா. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், மிளகு, 4-5 வரமிளகா, அதோட பிரியாணிக்கு உண்டான ஸ்பைசஸ்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து இந்த அளவுக்கு அடுப்பு சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு அதில் போட்ட மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே இதுலேயும் சேர்த்துக்கோங்க. மிளகை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு அவிச்ச முட்டையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மிலே வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.